பச்சை காராமணி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் செய்யலாம். சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி காராமணி, கத்திரிக்காய் காராமணி போட்டு தொக்கு பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்கள். இதை மாதிரி நீட்டாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோ. ரொம்ப பொடிசாக கட் பண்ணாதீங்க. கத்திரிக்காயும் தண்ணியில் கட் பண்ணி போட்டுருங்க, காராமணியும் கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. மண் இருக்கும், ரெண்டுத்துலேயுமே மண் இருக்கும். ஏன்னா தோட்டத்துது அப்படியே பறிச்சுன்னு வந்து அப்படியே செய்கிறோம். அதனால் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நீட்டாக போடணும். கத்திரிக்காய் அந்த காராமணியம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக போட்டிருக்கு. இப்படி போட்டால் தான் சாப்பிட முடியும். தக்காளி, தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கடுகு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை, பாதி வதங்கினா போதும். வெங்காயம் இதை பாருங்கள், இது மாதிரி வதக்கினா போதும். நல்லா வதக்கணும்னு இல்லை. இப்போ தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளியை நல்லா வதக்கணும்னு கிடையாது, பாதி தக்காளி வதங்கினா போதும். பாருங்கள் எப்படி வதக்குறேன்ட்டு. அவ்வளோதான், இது மாதிரி வதங்கினா போதும். தக்காளியும் வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு. இப்போ நம்ம காய் தண்ணியில் போட்டு அலசி அதை எடுத்து இதில் போடணும், தண்ணி இல்லாமல். கத்திரிக்காய் காராமணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துருங்க. உப்பு, மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஒரு வாட்டி கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காய் வேகிற அளவுக்கு. இந்த காய் நல்லா கலரிட்டோம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். சீக்கிரமாக வெந்துடும் இந்த காய். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஒரு கத்திரிக்காய், ஒரு காராமணி, வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை கலரிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. காய் வெந்துடும். அதான் கொதிக்குது. இப்போ நல்லா கலரி விட்டுருங்க திறந்து. அப்படியே வெந்துடும் மூடி விடக்கூடாது, திறந்து கலரி விடணும். பாதி வெந்துச்சு பாருங்கள் காய். தண்ணி கொஞ்சம் இருக்குது, அது சொன்னோடனே இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் காய் வேகட்டும். பாதி தான் வெந்திருக்கு, இன்னும் பாதி வேகணும். பார்க்கும் போதே நல்லா இருக்குல்ல, சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு காராமணி. அவ்வளோதான், வெந்துருச்சு. கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டவ் வேகமாக வச்சு நல்லா காயை கலரி இறக்கிடலாம். நல்லா கலரி விட்டுட்டு திருப்பி ஒரு தட்டு கூட போடலாம். கொஞ்ச நேரம் போட்டு அப்புறமா இறக்கிடலாம். இதில் தட்டு போட்டு மூடிட்டு இப்போ பாருங்கள் காய் தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. அவ்வளோதான், காய் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் காராமணி இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நீங்கள் இதை காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். காரக்குழம்பு, தயிர் சாதம் ரெண்டுத்துக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தினமும் கூட இந்த காயை செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த காய் சாப்பிட்றதுக்கு. நல்லா சும்மாவே வச்சு சாப்பிட்ற போல் தோணும், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு செய்துட்டு சும்மா வச்சு தட்டில் அள்ளி சாப்பிட்டு பாருங்களேன். சாப்பாடெலாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.